பிரிந்து இருக்கும்போதுதான் உறவுகள் அருமை தெரியும். அன்று சூரியன் சீக்கிரமே வணக்கம் சொல்லியது. மல்லிகைப்பூ வாசத்தோடு இணைந்த சந்தனம் வாசமும் சாம்பிராணி வாசமும் வீடு முழுக்க பரவி இருக்க, கந்த சஷ்டி கவசம் அம்மாவின் அலைபேசியில் ஒலித்து கொண்டது. என்னடா பாலா, சீக்கிரமே எழுந்து ரெடியாகிட்ட என்று அதட்டானால குரலில் கேட்டாள் அம்மா சிவகாமி. ம், என்னம்மா நீங்களுமா என்றபடி அம்மாவின் தூளில் சாய்ந்தான் பாலா. அம்மா சிவகாமி, ஏண்டா அப்படி சொல்ற? அப்பா ஏதாச்சும் சொன்னாரா என்று தன் உள்ளங்கையை மெதுவாக பாலாவின் தலையில் வைத்து கேட்டார். அப்பா சண்முகநாதன் 50 வயதை தாண்டினாலும் தன் ஒரே மகனான பாலாவிற்கு நிகரான தோற்றம் கொண்டவர். ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர். சாலமன் பாப்பையாவின் பட்டிமன் என்றால் அவருக்கு கொள்ள இஷ்டம். தினத்தந்தி நாளிதழ் படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். தனக்கு பிடித்த விஷயங்களை ஒரு டைரியில் குறிப்பெடுத்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர். உங்களை பார்த்தா 50 வயது மேலே இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தாத்தா என்று தன் பேத்தி சொன்னதை அப்பப்போ சிவகாமியிடம் சொல்லி சிரிப்பார். இன்னைக்கு தான் சனிக்கிழமை ஆச்சே, தினத்தந்தியை கூட மறந்து விடுவார். அவர் பேத்தியை மறப்பாரா? சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் எடுத்து வைப்பார். அந்த மாதிரியே இன்றைக்கும் வச்சார். இன்னும் 5 நிமிஷத்தில் நான் கிளம்பினேன்னா அவ்வளோதான் என்றபடி அம்மா சிவகாமியின் கைப்பக்குவத்தில் செய்த வெண்பொங்கல் தளதளக்க நெய் வாசம் மணக்க சாம்பார் உடன் அவசர அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டே சொன்னான் பாலா. இந்தாடா பாலா, இதை ரம்யாவிட கொடு, திறந்து பார்க்காத, அம்மா கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லு என்று பாலாவின் உள்ளங்கையில் வைத்து கொடுத்தார் அம்மா சிவகாமி. பாலா அவற்றை உற்று பார்க்கையில் ரோஜாப்பூ நிறத்தில் லேசான கனத்துடன் சுருக்குப்பை போன்று இருந்தது. சிறிய புன்னகையுடன் ஓகே ஓகேம்மா என்றவாறு தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தன் சட்டை பாக்கெட்டை தடவியவாறு பைக்கில் கிளம்பினான் பாலா. ராயப்பேட்டையில் உள்ள பொன்னுசாமி உணவகத்தின் முன் தன் ஸ்கூட்டியை பார்க்கிங் செய்துவிட்டு காத்து கொண்டிருந்தாள் ரம்யா. ஏய் வைஷு, ஒழுங்கா நில்லுடி என்றபடி தன் சுடிதார் துப்பட்டாவை சரி செய்து கொண்ட ரம்யா கையை கட்டியிருந்த வாட்சை பார்த்தாள். சரியாக மதியம் 1:30 காட்டியது. பறந்து கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை பார்த்தபடி தன் அம்மாவின் ஆள்காட்டி விரலை பிடித்து கொண்டிருந்த வைஷ்ணவி பாலா வருவதை கண்டு அப்பா என்று ஓடிப்போய் கட்டி அணைத்தாள். இருவரும் முத்தமிட்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். வைஷ்ணவின் கையை பிடித்து கொண்டிருந்த பாலா ரம்யாவை பார்த்து புன்னகையுடன் ஹாய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி என்றான். பதிலுக்கு ரம்யா, பரவாயில்ல, ஏன் சாரி எல்லாம் கேட்குறீங்க, வாங்க போகலாம் என்று உணவகத்துக்குள் அழைத்து சென்றாள். பாலா ஆடிட்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். வருமானத்திற்கு பஞ்சமில்லை. பெரிய பெரிய கம்பெனிகள் பாலாவின் கைவசம்தான். சில கருத்து வேறுபாடுகளால் ஓராண்டு காலம் பிரிந்திருந்த இவர்கள் இப்போதுதான் சந்திக்கிறார்கள். கால இடைவெளியின் காரணமாக உணவகம் மாறி இருக்கும் என்று யோசித்தாள் ரம்யா. ஆச்சரியந்தான். சிறிது கூட மாறாமல் அப்படியே காட்சியளித்தது உணவகம். எப்பொழுது அமரும் இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர். பொன்னுசாமி என்றாலே ரம்யாவுக்கு பருப்பு பொடி தான் ஸ்பெஷல். வாழை இளமில் சூடான சாதத்தை போட்டு நெய் விட்டு பருப்பு பொடியோடு அப்பளத்தை வைத்து பிசைந்து ஒரு வாய் சாப்பிட்டாலே போதும், அவளையே மறந்து விடுவாள். இந்த குழந்தைத்தனத்தை தான் எப்பொழுது ரசிப்பான் அவளிடம். எப்பொழுதும் போல் ரம்யாவுக்கு பிடித்ததே இன்றும் ஆர்டர் செய்தான் பாலா. வைஷ்ணவி அப்பாவுக்கு எதுவோ அதுவே எனக்கு என்று சொல்ல பாலா ரம்யாவை பார்த்து சிரித்தான். அப்பா சண்முகநாதனின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க சட்ட ரீதியாக பிரியாமல் இருவரும் ஓராண்டு காலம் தனித்து வாழ முடிவெடுத்தனர். இந்த இடைவெளியில் இருவரும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்ற திடமான எண்ணத்தின் காரணமாக பெரிய ஒப்புக்கொண்டார். பாலா ஆடிட் செய்த கம்பெனியின் முதலாளியான வைத்தியநாதனின் மகள்தான் ரம்யா. படித்தவள், புத்திசாலி. அவளின் விருப்பப்படி ஒரு தனியார் ஊடகத்தில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார். பாலாவின் நேர்மையை கண்ட வைத்தியநாதன் தன் மகளான ரம்யாவை மனமுடித்து வைத்தார். மூவரும் சாப்பிட்டு கொண்டே இருக்கையில் ரம்யா பாலாவை பார்த்து, எப்படி இருக்கிற பாலா? அத்தை மாமா எப்படி இருக்காங்க? உன்னோட வேலைகளெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்று கேட்டாள். நல்லா இருக்கேன், 2 பேரும் நல்லா இருக்காங்க.
வேலைகளெல்லாம் எப்போது போல் போய்கிட்டு இருக்கு என்றான் பாலா சாப்பிட்டு கொண்டே. அத்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாலா. அவங்களோட சமையல் எப்போவுமே சூப்பர் தான். ஆமாம்மா, பாட்டியோட அந்த பச்சை தோசை அது கூட கடலை சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். தாத்தாக்கும் எனக்கும் ஸ்பெஷலாக செஞ்சு தருவாங்க. ஆமாம் வைஷு, ஆனால் அது முடக்காத்தான் தோசை என்றான் பாலா அவளின் மழலை பேச்சை ரசித்து கொண்டே. எதையோ எதிர்பார்த்து ஏமாந்தது போல் பாலாவிடம், நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க மாட்டேயா பாலா என்று கேட்டாள். அவள் முகத்தில் சிறியதாக கோபம் அரும்பாக மலர்ந்தது. இன்று ஆகஸ்ட் 16ஆம் நாள், வைஷ்ணவியின் பிறந்த நாள். பாலாவின் மௌனம் ரம்யாவிடம் தொடர்ந்து கொண்டு இருக்கையில் அவளால் அந்த மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏதாச்சும் பேசு பாலா என்று அழுத்தமாக சொல்ல, அருகே அமர்ந்திருந்த வைஷ்ணவியை பார்த்து, இன்னைக்கு என்னோட செல்லக்குட்டிக்கு பிறந்த நாள் இல்லையா? அப்பா உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், கையை நீட்டு என்றான். வைஷுவும் கையை நீட்டினாள். தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த நட்சத்திரம் போன்ற மோதிரத்தை எடுத்து அவள் விரலில் அணிவித்து வாழ்த்தியபடி நெத்திப்பூட்டில் முத்தம் கொடுத்தான். தேங்க்யூ அப்பா என்றாள் வைஷ்ணவி. வைஷ்ணவியின் கையை பிடித்த ரம்யா, வா போகலாம் என்று எழுந்து நிற்க, சட்டென ரம்யாவின் கையை பிடித்த பாலாவுக்கு மறுக்கணம் ரம்யாவின் கைகளை நழுவிவிடக்கூடாது என்ற எண்ணம் அவளின் பிரிவால் மலர பாலாவின் மௌனம் முழுவதுமாய் தகர்க்கப்பட்டது. டோன்ட் எவர் லீவ் மீ எகெயின் ரம்யா என்று பாலா சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் அவளின் உடல் சிலுத்து போனது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலாக பாலாவின் குரல் அவளுக்கு இன்றே ஒலித்தது. உனக்கும் வைஷுக்கும் எல்லாமே செய்யணும், நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக செஞ்சே தவிர உங்களுக்கு எது தேவைன்னு புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோ முட்டாளாக இருந்துருக்கேன். தினமும் ஆஃபீஸ் விட்டுட்டு வரும்போது நீ இருந்துட மாட்டியா, உங்களை பார்த்து விட மாட்டோமான்னு நினைக்காத நாள் இல்லை. எவ்வளோ விஷயங்கள் நீ இல்லாமல் நான் மறந்து போயிருக்கேன் தெரியுமா ரம்யா? எத்தனை முறை ஷூ கழட்டாமல் மறந்து போய் ரூமுக்கு போயிருக்கேன். நடு ராத்திரியில் தண்ணி குடிக்க கிச்சன் வரைக்கும் போயிருக்கேன். அம்மா பலமுறை தண்ணீர் கோப்பையில் தண்ணீர் கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு போகக்கூட மறந்து போயிருக்கேன். நீ இருக்கும்போது நான் உணராத விஷயங்களை எல்லாம் இந்த பிரிவு எனக்கு புரிய வச்சிருக்கு. நான் எதை எதிர்பார்த்தேனோ அதே தான் நீனும் நினச்சிருக்க. உனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல ரம்யா, ஐ எம் சாரி என்று தன் மனதுக்குள் இருந்த எண்ணங்களை அவளிடம் கொட்டினான். ரம்யா, இல்லை, இவ்வளோ நாள் என் மனசில் இருந்ததை சரியான முறையில் உங்ககிட்ட நான் சொல்லலை. அதை விட்டுட்டு எப்போவுமே கோவத்தை மட்டுமே தான் காமிச்சிருக்கேன். மாமா சொன்ன வார்த்தை இன்னமும் என்னோட காதில் ஒலித்து கொண்டே இருக்கு. பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும்னு சொல்வார். இத்தனை நாளாக எங்கள் அப்பா என்கிட்ட கண்டிப்பாக தான் நடந்து கொண்டார். அம்மா இல்லாத பொண்ணுன்னு ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. ஆனால் அத்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டம் கூட கொடுக்காம என்னை ஒரு வேலையை கூட செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. என்னை சுதந்திரமாக சிந்திக்க விட்டாங்க. இத்தனை நாளாக நான் யாரையும் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் பாலா. ஐ ஆம் ஸோ சாரி என்று தன் இயல்பை உணர்ந்தாள். இருவரும் இருக்கையில் அமர்ந்தபடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு வைஷு அவர்களை கட்டி அணைத்து கொண்டாள். பாலா ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்ய அம்மா சிவகாமி கொடுக்க சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்ததை எடுத்து அவளிடம் கொடுத்தான். ஆச்சரியத்துடன் கையில் இருந்ததை திறந்து பார்த்தாள். அடுத்த கணம் அவள் கண்களிலிருந்து பொல பொலவென்று வழிந்த கண்ணீர் அவளின் நெஞ்சை நனைத்தது. பாலா பதறிப்போ, ஏ ரம்யா, ஏன் அழுவுற என்று தன் கைக்குட்டையை எடுத்து அவளின் கண்ணீரை துடைத்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி என்னதான் ரம்யா அம்மா கொடுத்ததில் இருந்துச்சு என்று அவளிடம் கேட்டான். தன்னை ஒரு நிமிடம் ஆசுவாசப்படுத்தி கொண்ட ரம்யா கையில் இருந்ததை பாலாவிடம் காட்டினாள். அதில் உடைந்து போன பழைய மூக்கு கண்ணாடி, குங்குமச்சிமிழ் மற்றும் கடிதம் இருப்பதை கண்டாள். உடனே பாலா, இது உன்னோட மூக்கு கண்ணாடி தானா ரம்யா என்று ஞாபகப்படுத்தினான். ஆமா பாலா, அன்று நான் செய்த தவறால் உடைந்து போனது. இன்று எனது உள்ளங்கை ரேகையை தழுவி கொண்டிருக்கிறது என்று கூறினாள். இத்தனை நாள் என்னை குன்று குவித்து கொண்டிருக்கிறது இந்த குற்ற உணர்ச்சி. என்னால் அதை விட்டு விலக முடியவில்லை. இன்னைக்கு உங்ககிட்டே சொல்லியே ஆகணும் பாலா என்று கதறினாள். என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலை என்று பாலா கேட்க, முதலாக
அவனிடம் கூறுகையில் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த வைஷ்ணவி, அம்மா எதுக்கு அழறாங்கப்பா என்று பாலாவிடம் கேட்க, அவளை ஒரு நிமிடம் சமாதானப்படுத்தேன். தான் ஆர்டர் செய்த ஐஸ்கிரீம்களில் ஒன்றை வாங்கி அவளிடம் கொடுத்து இருக்கையில் அமர வைத்தான். ரம்யா தொடர்ந்தாள். அன்று நான் பெரிய குழப்பத்துடன் என் அறையில் இருந்தேன். எனது எதிர்கால கனவுகள், திருமணத்துக்கு அப்புறம் என்னால் அதில் பயணிக்க முடியவில்லை. குழந்தை, குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்திலும் நான் நிறைந்து இருந்தேன். எனது இயலாமை வெறுப்பாக மாறியது. எனது அறையில் இருந்த அனைத்து பொருட்களையும் உடைத்து கொண்டு இருந்தேன். தற்செயலாக அத்தர் அங்கு வந்தார். நானாகவே அன்று இல்லை. எனக்கு ஆறுதல் கூற வந்த அத்தையின் மீது தவறுதலாக எனது மூக்கு கண்ணாடி அவர்கள் மேல் பட்டு கீழே விழுந்து உடைந்து போனது. பதறி போய்விட்டேன். செய்வதறியாது நின்றேன். எங்களுக்குள் இருந்த உரையாடலும் அன்றுதான் கடைசி. இதன் மனதில் இருந்த சுமையை பாலாவிடம் இறக்கி வைத்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பாலா, கவலை வேண்டாம் ரம்யா, இந்த விஷயத்தை அம்மா என்றோ எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அம்மா உன்னிடம் பேச வரும்போதெல்லாம் நமக்கிடையே அவ்வப்போது தோன்றும் கருத்து வேறுபாடினால் அவர் அமைதி காத்து வந்தார் என்று நடந்ததை கூறினான். அம்மா கொடுத்த கடிதத்தை எடுத்து படி ரம்யா என்றான் பாலா. ரம்யா கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். அன்புள்ள ரம்யாவுக்கு, உனது அத்தை சிவகாமி எழுதும் கடிதம். எப்படி இருக்கிற? வீணா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? எப்படி இருக்கு உனது புதிய மூக்கு கண்ணாடி? வைஷுவின் மழலை குரல் மூளை முடுக்கெல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வைஷுவின் புகைப்படம் தற்காலிக ஆறுதலாக இருக்கிறது. அவளின் தாத்தாவுக்கு பொலிவென்று இருக்கிறது நமது வீடு. உனது பிரிவு எங்களை வாட்டி வதைக்கிறது ரம்யா. பாலாவையும் விட்டு வைக்கவில்லை. உன்னோட மாமனார் என்னை பெண் பார்க்க வரும்போது என்னோட சமையல் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் முதல் முறையா என்னோட பேசிய விஷயம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. உன்னோட சமையல்லே தெரிஞ்சுக்கிட்ட நீ கண்டிப்பாக என்னோட குடும்பத்தை ஆரோக்கியமாக பார்த்துப்பன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரை பார்த்து, என் மேல் அவ்வளோ நம்பிக்கையா உங்களுக்கு என்று கேட்டதற்கு அவர், ஆரோக்கியமான மனநிலையில் செய்த உணவு கூடுதல் சுவையோடு இருக்கும். நாம் பழகாத மனிதர் மேல் நம்மை அறியாமல் ஒரு நம்பிக்கை உணர்வு ஏற்படும். அப்படி ஒரு உணர்வு உன் மீது எனக்கு ஏற்பட்டது. உன் குணத்தை நான் அன்று அறிந்தேன் என்றார். இந்த வார்த்தைகள் தான் நான் துவண்டு போய் இருக்கும் நேரங்களில் எனக்கு நம்பிக்கை ஊட்டும். அவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் தகர்த்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். அவர் சொன்ன விஷயம் சின்னதாக இருந்தாலும் அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். நான் அதிக படிக்கவில்லை, ஆனால் இந்த குடும்பத்தின் ஆரோக்கியம்தான் எனது கனவாக இருந்தது. இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லணும்னு ஏன் தோணுச்சுன்னா, உன் மீது நாங்கள் அனைவரும் அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கோம். சில வார்த்தைகள் நம்மை வழிநடத்தும் ரம்யா. அதே போல குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் தான் பாலமாக இருக்கிறாங்க. புகுந்த வீட்டின் வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை அனைத்தும் வீட்டுக்கு வரும் மருமகளிடம்தான் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ என் மாமியார், இப்போ நான் மற்றும் நீ, ஒவ்வொரு பெண்ணிற்கும் எதிர்கால கனவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது வெவ்வேறு முகங்கள் கொண்டது. எனது கனவு நமது குடும்பத்தின் ஆரோக்கியம். எத்தனையோ பெண்களின் எதிர்கால கனவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஊன்றுகோலாக இருக்கிறார்கள். இதை நீ மறுக்க முடியாது. நாங்கள் அனைவரும் உனது நிழலாக இருப்பதை ஏன் நீ மறந்தாய்? உனது உடைந்த மூக்கு கண்ணாடிதான் உனது ஓராண்டு பிரிவுக்கான முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். உனது வரவுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். உனது அத்தை சிவகாமி. உணவகத்தை விட்டு கிளம்பிய பைக்கை பின்தொடர்ந்தது ஸ்கூட்டி எப்பொழுது போல் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலான நறுமணத்தோடு வீடு முழுக்க மல்லிகையோடு சந்தன வாசமும் பரவி இருந்தது. கந்த சஷ்டி கவச பாடலுடன் புலிவுடன் காணப்பட்டது. சிவகாமி இல்லம். பாலாவின் அன்பு சின்னங்கள் அவளின் கன்னத்தில். அனைவரின் அன்பும் அவளுக்கு உறுதுணையாக இருப்பதை உணர்ந்தாள். தினத்தந்தி நாளிதழுடன் சூடான காஃபியோடு தாத்தாவும் வைஷ்ணவியும் குதுகுலித்தனர்.